சிறை ஆல்ரெடி எஸ்கார்ட் டியூட்டியில சம்பவம் பண்ண ஒரு கான்ஸ்டபிள் வி கதிரவனுக்கு இன்னொரு எஸ்கார்ட் டியூட்டி கிடைக்குது. அந்த எஸ்கார்ட் டியூட்டியில இருக்கிற அக்யூஸ்னால கான்ஸ்டபிள் கதிரவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இந்த சிறை படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். அண்ட் எல்லாருக்கும் வரப்போற புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு வேலையை செய்ய முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா இவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ, இந்த வேலை செய்யும் போது நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்லாம் யோசிக்காம செய்யணும்னு முடிவெடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. எந்த ஒரு டைவர்ஷன்ஸும் இல்லாம அந்த செஞ்சு முடிச்ச வேலையோட ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும், அந்த வேலையை செய்யறதுலதான் சக்சஸ் இருக்கு. சிறை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை ரியாலிட்டிக்கு க்ளோஸரா எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 2000s நடக்கிற கதைங்கிறங்காட்டி அதுக்கு போட்ட செட் ஒர்க் அப்படின்னு சொல்றத விட அந்த காலத்துல பஸ்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு படத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ் தான் காட்டியிருப்பாங்க. அந்த 4 பஸ் அந்த காலகட்டத்துல எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அக்யூரேட்டா காட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துல இருக்கிற அந்த டிவிடி டெக், இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தை ஞாபகப்படுத்துது. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அப்துல் ராஃபா நடிச்ச அக்ஷய் குமாரும் கலையரசியா நடிச்ச அனிஷ்மா அனில்குமாரும், இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸலண்டான ஒர்க்கை ஆக்டிங்ல கொடுத்துருக்காங்க. நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. இப்படி ஒருத்தருக்கு நடந்திருந்தா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸோட ரிலேட் பண்ற மாதிரி அந்த 2 கேரக்டரை எழுதியிருந்தாங்க. சீனாவுமே அந்த 2 ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிஷ்மா இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மரணமாஸ் அப்படிங்கிற பாசில் ஜோசப் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுலயுமே ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அதை விடவே நல்ல ஆக்டிங் இந்த சிறை படத்துக்கு கலையரசியா நடிச்சு கொடுத்திருக்காங்க அனிஷ்மா. அண்ட் எடிட்டர் பிலோமின் ராஜோட எடிட்டிங் ஒர்க்கும் ஒரு சில இடங்கள்ல பேசிங்க நல்லா ஸ்மூத்தா லிஃப்ட் பண்ணுது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபரும் அவரோட ஒர்க்கை பெஸ்டா கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஜஸ்டின் பிரபாகரன் நல்லாவே மியூசிக் போடுவாரு. பட் இதுல எல்லா சாங்குமே கேட்கறக்கும் பாக்குறக்கும் நல்லா இருந்துச்சு. விஷுவல் பண்ண விதமா இருக்கட்டும், அண்ட் சில டியூன்ஸுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஜஸ்டின் பிரபாகரன் நல்லா போட்டிருக்காரு. டெக்னிக்கலா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கேமரா ஒர்க்ஸ், கலர் கிரேடிங் இப்படின்னு இந்த படத்தோட கதை எதை டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஜஸ்டிஃபைங்கா ஒரு கன்வின்சிங்கான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த அந்தந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட கதை இதை பத்தி தான் அப்படின்னு இருந்தாலும் இதுக்கு சரியான டைட்டில் சிறைன்னு வச்சிருக்கிறது எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. டைட்டில் என்னதான் சிறைன்னு வச்சிருந்தாலும் ஜெயில ஒரு படத்திலேயே 20% தான் காட்டியிருப்பாங்க. ஸோ கதை ஜெயில பத்தி கிடையாது, அந்த சிறைச்சாலையை பத்தி கிடையாது. ஸோ வேற ஏதாவது டைட்டில் வச்சிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. இன்னொன்னு, இந்த படத்துல காட்டினது எல்லாமே ரியாலிட்டியா அழகா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முடிக்கிறது சரியா முடிக்காத மாதிரி இருந்துச்சு. எங்க ஒரு கமர்ஷியலுக்கும் ஆர்ட் ஃபார்முக்கு நடுவுல சிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குறிப்பா இந்த படத்தோட எண்டிங் எல்லாருமே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட போகணும்னு சொல்லிட்டு யோசிச்ச விதம் தப்புன்னு நான் சொல்ல. பட் அதை எப்படி காமிக்கிறோம் சினிமாவா அப்படிங்கறதுலதான் அந்த படத்தோட சக்சஸே இருக்கு. எனக்கு பர்சனலா ஒரு சரியான க்ளோசர் கொடுக்காத மாதிரி தான் தெரிஞ்சு, ஒரு ஹரிபரியான ஒரு எண்டிங் மாதிரி முடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த படத்தோட ரைட்டர் தமிழ், இதுக்கு முன்னாடி டானாக்காரன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அவர் இதுக்கு முன்னாடி அசுரன், ரெட்ரோ, சர்பாட்டா பரம்பரை இப்படின்னு நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்டோரிங்கிறங்காட்டி இன்னுமே டெப்த், கேரக்டர் டீடைல்ஸ், கிரவுண்டடான ஸ்கிரிப்ட்னு நிறைய எதிர்பார்த்தேன். பட் ஆரம்பிக்கும் போது போன வருஷம் நீலம் ப்ரொடக்ஷன்ல சமுத்திரக்கனி நடிச்சு ரைட்டர் அப்படிங்கிற படம் மாதிரி ஆரம்பிச்சு நடுவுல எங்கேயோ கோட்டை விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் விக்ரம் பிரபு பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவியை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்டார்டிங் அந்த பிரிமைஸை அழகா அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா செட் பண்ணியிருந்தாரு. நடுவுல கொஞ்சம் ஒரு ரொட்டீனான ஆக்டிங்கா தான் பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த வருஷம் அவருக்கு 2 படம் நினைக்கிறேன், லவ் மேரேஜ், சிறை அப்படின்னு இந்த 2 படம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இந்த 2 படமே ஒரு டீசென்டான ஒரு வாட்ச்ன்னு தான் சொல்லுவேன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா சிறை லவ் மேரேஜுக்கு கொஞ்சம் அதிகமா என்டர்டெயின் பண்ணணும்னு நம்புறேன். அண்ட் மூணார் ரமேஷ், அதாவது புதுப்பேட்டையில தனுஷ்க்கு அப்பா கேரக்டரா நடிச்சிருப்பாருல, அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவரோட கேரக்டர் டீடைலிங்கிறது பாத்தீங்கன்னா படத்திலே ஒரு 2 நிமிஷம் தான் வரும். அந்த 2 நிமிஷத்துக்கு அந்த கேரக்டரோட இம்பாக்ட்ங்கிறது ஒண்ணு இருந்துச்சுல, அதை படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸா கருதப்படுற எல்லாருக்குமே எழுதி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஓவராலா ஒரு நல்ல படம். இந்த நியூ இயர்க்கு பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த சிறை. பட் என்னன்னா, இந்த படத்துல சொல்ல அந்த ஒரு மெசேஜை சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். இருந்தாலும் ஸ்பாய்லர் ஆகாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த மட்டும் பிரேக் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதி இன்னுமே மக்கள் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும். ஏன்னா சினிமா இஸ் நாட் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் நான் நினைக்கிறேன். நிறைய படங்களுக்கும் நிறைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா யோசிக்கையாவது வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற ஆள்னா. ஸோ அதை கரெக்டா அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தையும் ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ரிசல்ட்டையும் அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் மோர் வால்யூம்ஸ் ரீச் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. மற்றபடி
எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த சிறை. இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நெகட்டிவ்ஸா. படம் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு வேற மாதிரி சில கருத்துக்களும் தோணலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிற ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த சிறை படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சிறை படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. சிறை ஹார்ட் ஹிட்டிங் ட்ராமா வித் ஃப்ளாஸ் அண்ட் நாட் கன்வின்சிங் க்ளோசர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வரப்போற ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்.